Hi everyone. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் வந்துட்டு கவர் பண்ண போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன், ஆல்கஹால்ஸோட கிளாசிஃபிகேஷன், ஈத்தர்ஸ், ஃபீனால்ஸ் இந்த மாதிரி. அடுத்து ப்ரிப்ரேஷன் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ், அதே மாதிரி ஃபீனால்ஸ், ஈத்தர்ஸ்க்கு. ஸோ அதோட ப்ரிப்ரேஷன் அண்ட் வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ். So first classification of alcohols nu paatho appadina, alcohols are classified on the basis of hybridization of COH groups and also based on number of OH groups. அதாவது ஒரு ஆல்கஹால் மாலிக்யூல் சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து எத்தனை OH மாலிக்யூல் இருக்கிறது அப்படின்றத வச்சு ஒரு கிளாசிஃபிகேஷன். இன்னொரு கிளாசிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் த COH ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp3 இருக்கலாம் ஆர் sp2 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அடுத்து இன்னொரு கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கார்பன் லிங்க்டு வித் OH. ஸோ நேச்சர் ஆஃப் கார்பன் இன் த சென்ஸ் ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அந்த மாதிரி அந்த கார்பனோட நேச்சர் பற்றி சொல்கிறது. ஸோ இதுதான் அந்த 3 கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் என்ன? பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் OH குரூப்ஸில் பார்த்தோன்னா மோனோசைக்ளிக், மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக். இந்த ஹைட்ரிக் அப்படின்ற வார்த்தை வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த OH குரூப் வந்துட்டு டினோட் பண்ணுது. ஸோ ஹைட்ரிக் அப்படின்றது OH குரூப்பாக டினோட் பண்ணுது. மோனோஹைட்ரிக் அப்படின்னா ஒரே ஒரு OH குரூப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோனோஹைட்ரிக்கு வந்துட்டு எத்தனால் எடுத்துட்டிங்கன்னா எத்தனால் வந்துட்டு மோனோஹைட்ரிக் ஒரே ஒரு OH குரூப் தான் இருக்கும், CH3 CH2OH. டைஹைட்ரிக்கு வந்துட்டு எத்திலின் கிளைகால், ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் டைஹைட்ரிக். அதே மாதிரி ட்ரைஹைட்ரிக்கும் இருக்கு. அடுத்தது பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் கார்பன் லிங்க் வித் OH வந்து பிரைமரி, செகண்டரி ஆல்கஹால். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு கார்பனோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னது தட் இஸ் பிரைமரி ஆல்கஹால். இல்லை 2 கார்பனோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் செகண்டரி. 3 கார்பனோட இந்த மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் டெர்ஷரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் the classification. First 2 classification. அடுத்து based on the hybridization of COH bond வந்துட்டு அந்த sp2 கார்பனோட இருக்கா ஆர் sp3 கார்பன் அந்த மாதிரி. ஸோ compounds containing sp3COH. sp3COH அப்படின்றது கார்பன் அந்த கார்பன் which contains that OH group. எந்த கார்பன் மேலே OH குரூப் இருக்குதோ அது வந்துட்டு sp3 ஹைப்ரிடைஸ்டாக இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இல்லாமல் சிங்கிள் பாண்ட்ஸ் உள்ளது. அடுத்து அல்லைலிக் அப்படின்றது இந்தது அல்லைலிக். அடுத்து பென்சைலிக். அடுத்து அலிசைக்ளிக் அப்படின்றது அல்லைல் குரூப்பும் சைக்ளிக் குரூப்பும் சேர்ந்து இருக்கிறது. ஸோ தட் இஸ் அலிசைக்ளிக். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் compounds containing sp3COH group. அடுத்து sp2ன்னு பார்த்தீங்கன்னா வினைல். ஸோ இது வந்துட்டு வினைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன்லேயே OH குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு வினைல் ஆல்கஹால். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் sp2 கார்பன்ஸ் வித் OH குரூப். அடுத்து ஃபீனால்ஸோட கிளாசிஃபிகேஷன் அதே மாதிரி தான், மோனோ, டை, ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோனோஹைட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு OH. அந்த OH குரூப் வந்துட்டு இந்த பொசிஷனில் 6 பொசிஷன் இருக்குது. இந்த 6 பொசிஷனில் எங்கே வேணால் இருக்கலாம். திஸ் இஸ் மோனோஹைட்ரிக். டைஹைட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கலாம். ஸோ இதோட ஆர்த்தோ பொசிஷன் வந்து இது ஒரு ஆர்த்தோ. ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் எங்கே வேணால் இருக்கலாம். அடுத்து மெட்டா பொசிஷனில் இருக்கிறது மெட்டா பொசிஷன், இது மெட்டா. ஓகே, அடுத்து பேரா, இது ஒரு மெட்டா, இந்த பொசிஷன் ஆர் இந்த பொசிஷனில் இருக்கிறது. ஓகே, அடுத்து ட்ரைஹைட்ரிக் அப்படின்றது இதுதான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டியே. இதுதான் மெட்டா பொசிஷன்ஸில் தான் ப்ளேஸ் ஆக முடியும். இந்த மாதிரி ட்ரைஹைட்ரிக் or even some other positions may also be possible.
அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா டைஆல்கைல் ஈத்தர், அலைல் அரைல் ஈத்தர், அடுத்து டை அரைல் ஈத்தர். ஸோ பை த நேம் டை அல்கைல் அப்படின்றது ரெண்டு சைடுமே அல்கைல் குரூப் இருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே CH3 குரூப் உள்ள மீத்தேன். ஸோ இது வந்து மித்தைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து டைமித்தைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அல்கைல் குரூப்பே ரெண்டு சைடும் இருக்குது அப்படின்றது டை அல்கைல் ஈத்தர். அடுத்து அல்கைல் அரைல் ஈத்தர் அப்படின்றது ஒரு சைடு அல்கைல் குரூப்பும் ஒரு சைடு அரைல் குரூப்பும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸோ மெத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து டை அரைல் ஈத்தர் ரெண்டு சைடுமே அரைல் குரூப் இருக்கணும். இங்கே எப்படி ரெண்டு சைடுமே அல்கைல் குரூப் இருந்துச்சோ அதே மாதிரி ரெண்டு சைடுமே அரைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் டை அரைல் ஈத்தர். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ சிமெட்ரிக்கல் அப்படின்னா என்னென்னா அந்த ஓலை நம்ம வந்து ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே சிமெட்ரிக்கலாக இருக்கும், ரெண்டு சைடுமே சேம் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ PHOPH ரெண்டு சைடுமே சேம் குரூப்ஸ் இருக்குது. CH3OCH3 ரெண்டு சைடுமே சேம் குரூப். ஸோ தீஸ் கம்ஸ் அண்டர் சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ். அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கும். ஒரு சைடு மெத்தில் இருந்துச்சுட்டு ரெண்டு சைடு ஃபினைல், ஒரு சைடு ஃபினைல் இருந்துச்சுட்டு ரெண்டு சைடு எத்தில். அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் அல்கைல் ஆர் அரைல் குரூப்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆகுறது நம்ம அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இது. ஓகே, அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு sp3 ஹைபிரிடைஸ்டு ஆல்கஹால், அந்த கார்பன் ஆல்கஹால். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் கார்பனுக்கும் ஆக்சிஜன், இந்த கார்பன் ஆக்சிஜன் பாண்டு அடுத்து ஆக்சிஜன் OH பாண்டுக்கான பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 108.9 டிகிரி இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்துட்டு 109 கிட்ட வந்துடும். So this bond angle should be 108.9 degree இந்த அளவு இருக்கணும். அடுத்து OH bond length வந்துட்டு 96 picometers வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரி CO bond length வந்துட்டு 142 picometers வந்துட்டு இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இது ஏன் தள்ளி போகுது, இந்த அளவுக்கு பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு ஏன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேருக்கான ரிப்பல்ஷன் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு. ஓகே, நான் சொன்னல இந்த கார்பன் வந்து sp3 ஹைபிரிடைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109.5 இருக்கணும். பட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு 108.9 வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் ஆல்கஹால்ஸ். அடுத்து ஃபீனால்ஸ் வந்தோம் அப்படின்னா sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பனில் தான் இருக்கும். ஸோ ஃபீனால் அப்படின்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். அந்த sp2 கார்பன் மேலே தான் நம்மளோட OH குரூப்பே இருக்குது. ஸோ திஸ் இஸ் sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இதுக்குள்ள இந்த பாண்ட் ஆங்கிள் இந்த OHும் கார்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 109 டிகிரியில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு ஸோ இந்த சைடு ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது OH. இந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 109 டிகிரி இருக்கணும். ஓகே, ஸோ partial double bond character between carbon and oxygen. ஸோ இந்த லெங்த் வந்துட்டு ஏன் 136 picometers இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ண விட இது வந்து கம்மி தான். ஸோ இந்த பாண்டு லெங்த்தை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து கம்மி தானே, 140 to 136 கம்மி தான். ஏன் அப்படின்னா டியூ டு பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஆஃப் CO பாண்டு. ஸோ CO பாண்டு இங்கே வந்து லோன் பேர் இருக்குது. ஸோ திஸ் லோன் பேர் மே இன்வால்வ் இன் பை பாண்டிங் பிட்வீன் ஆக்சிஜன் அண்ட் கார்பன். ஸோ அப்படி வரனால இந்த இடத்துல வந்து பாண்ட் லெங்த் வந்துட்டு குறையுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் டிக்ரீஸ் இன் பாண்ட் லெங்த் இன் தீஸ் டூ. ஆக்சிஜன் ஆல்கஹாலையும் ஃபீனாலையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்துட்டு பாண்ட் லெங்த் கம்மியாக இருக்கிறதுக்கான ரீசன் இது. அடுத்து ஈத்தர்ஸ் வந்தோம் அப்படின்னா இந்த ஓக்கு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 111.7 டிகிரி இருக்கணும். ஸோ 111
0.7 degrees இருக்கணும். அதே மாதிரி இந்த CO bond length வந்துட்டு 141 picometers இருக்கணும். Okay, due to steric repulsion between two CH3 groups. So இந்த angle வந்துட்டு ஏன் வந்து கொஞ்சம் கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா due to steric repulsion ரெண்டுமே வந்துட்டு bulky groups ஆகி இருக்கும்போது அந்த repulsion வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த distance வந்துட்டு அதிகமாகும். Okay, so this is about structure of functional groups. அடுத்து physical propertiesனு பார்த்தோம் அப்படின்னா alcohols are colorless with specific smell. ஸோ நீங்கள் லேபில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மேபி உங்களுக்கு காமிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரில. ஆல்கஹாலில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்மெல்லு வந்துட்டு வரும். அடுத்து soluble in water due to hydrogen bonding. ஸோ alcohols are soluble in water. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னால. ஸோ ஆல்கஹால்ஸில் OH இருக்குது, வாட்டர்லேயும் OH இருக்குது. ஸோ தட் பாண்ட்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து melting point and boiling point increase with molar mass but decreases with branching mass. So molar mass increase ஆகும்போது molecular weight increase ஆகும்போது boiling point and melting point as usual increase ஆகுது. as usual branching நடந்துச்சுன்னா அங்கே decrease ஆகுது. ஓகே, அடுத்தது boiling point of alcohols are higher than equivalent molecular mass hydrocarbons and ethers due to hydrogen bonding. So alcoholsையும் அதே சேம் molecular weight உள்ள ஒரு ஹைட்ரோகார்பன்ஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஆல்கஹால்ஸ்க்கு வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. ஏன் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங்னால ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ஷன் அதிகமாகுது. ஸோ அந்த இடத்துல மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. Okay, so this is the last point. So branching increase ஆச்சு அப்படின்னும் போது melting point or boiling point will decrease. So இது வந்துட்டு hydrogen bonding in water கூட hydrogen bond ஆகாது. alcohol கூட hydrogen bond ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அப்போ வந்துட்டு மாலிகுலர் மாஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து methoxy methane and ethanol have same molecular weight but boiling point of ethanol is greater than methoxy methane. Reason for this is due to hydrogen bonding in alcohol. ஸோ இந்த ரீசனை வந்து நம்மளுக்கு தெரியும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் alkenes. So first preparation is from alkenes, that is acid catalyzed hydration. So நம்ம இங்கே என்ன catalyst யூஸ் பண்ணுறோம்? ஆசிட். ஸோ நம்மளோட அல்கீன் எடுத்துட்டோம், வாட்டர் இருக்கு, வாட்டர் we get what நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆல்கஹால் பார்ட் வந்துட்டு கிடைக்குது. ஸோ அது எப்படி அப்படின்றது பார்த்தோன்னா ஸோ acid catalyzed hydration. ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அல்கீன் இருக்குது, H2 இருக்குது, H+. ஸோ இதுக்கான மெக்கானிசம் we have discussed. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெயின் வீடியோவில் அண்ட் ஈவன் கிராஷ் கோர்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், H3O ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். H2O ப்ளஸ் H+ வந்துட்டு H3O ப்ளஸ், இது ஆசிட் கேட்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த லோன் பேர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம்னா ஸோ இது மாதிரி இருக்குமா? So this pi bond will attack this proton. So இந்த மாதிரி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா ஒன்று இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரலாம், ஒரு இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வரலாம், 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா திஸ் வில் பி த ப்ராடக்ட். அப்போது இங்கே CHOH CH3ன்னு வரும். இதுவே இந்த கார்பன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா CH2OH அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ தீஸ் ஆர் த 2 ப்ராடக்ட்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ திஸ் வில் அட்டாக். அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு அடுத்து இந்த வாட்டரில் உள்ள அடுத்து இந்த இது வந்து வாட்டர் மாலிகுலா ஆயிரும், ஸ்டேபிள் ஆயிரும் வாட்டர் மாலிகுலா. ஸோ திஸ் attack this. Okay, this will be followed. அடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு 1 to ஹைட்ரைட் ஷிஃப்ட் ஒரு 1 to மெத்தில் ஷிஃப்ட் அந்த மாதிரி நடக்கலாம் கார்போகேட்டையான்ஸோட ஸ்டெபிலிட்டிக்காண்டி. ஸோ யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். Okay, yeah. Okay, so then from alkenes next reaction oxymercuration demercuration. So இதை நம்ம வந்து கிளாஸ்லையும் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். திஸ் இஸ் மார்க்கோனிகோ ரூல் ஆஃப் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம், வாட்டர் வந்துட்டு ஆட் பண்ண. ஓகே, ஸோ திஸ் அடிஷன் ஃபாலோஸ் மார்க்கோனிகோஸ் ரூல். இங்கே யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்ஸ் வந்துட்டு மெர்குரிக் அசிட்டிக் அன்ஹைட்ரைட்ஸ், அடுத்து THF tetrahydrofuran, H2O, sodium borohydride. So these are the reagents involved. ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இதில். ஸோ எப்படி பை பாண்டை பிரேக் பண்ணுறோம், அதே மாதிரி H2O லெப் பாண்டை பிரேக் பண்ணுறோம். ஸோ த positive charge will be added to the hydrogen added to the carbon of the double bond with more number of hydrogen. So positive charge வந்துட்டு more number of hydrogen ல, negative charge வந்துட்டு less number of hydrogen தான். Okay, அடுத்து ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ இங்கே வந்து ஆன்டி மார்க்கோனிகோ ரூல். ஓகே, அப்படியே உல்டாவாக இருக்கணும். யூஸ் பண்ணுற ரியேஜென்ட்ஸ் B2H6 and H2O இன் பேசிக் மீடியம் OH மைனஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆன்டி மார்க்கோனிகோ ரூல்னும் போது நெகட்டிவ் சார்ஜ் negative added to carbon with more number of hydrogen, positive to less number of hydrogen. Okay, so this is the difference. So that's all about hydroboration oxidation. அடுத்து வாட் இஸ் த ப்ராடக்ட் கிவன் இன் த ரியாக்ஷன். ஸோ இதுக்கான ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திஸ் இஸ் வாட் oxymercuration demercuration. So next preparation is from alkyl halides using KOH in aqueous KOH or solvolysis அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு நம்ம இது ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்லேயும் பார்த்தோம். அதே மாதிரி ஜிஓசிலையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன் ஹைட்ரோ கார்பன்ஸில் இதை பற்றி இந்த 3 சாப்டர்லையுமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ RX KOH இந்த மாதிரி ஒரு பேஸ் போடும்போது we get ROH அப்படின்ற ரியாக்ஷன் வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இட் மே இன்வால்வ் SN1 or SN2. ஸோ இங்கே எடுத்துக்கிறது வந்து SN1 மெக்கானிசம். ஸோ SN1 mechanism or even it could follow SN2 also. Okay, so CH3
3CH2Br. OH minus is the nucleophile here. It will attack from the back side. We get OH CH2 CH3. அடுத்து அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு tertiary alkyl halide. So tertiary alcohol will be the product. Okay. அடுத்து from aldehydes using Grignard reagent. So Grignard அப்படின்ற ஒரு சாப்டரை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ Grignard அப்படின்னும் நம்ம வந்து ஆல்டிஹைட் எடுத்துக்கிறோம். இங்கே எடுத்துக்கிற ஆல்டிஹைட் வந்து formaldehyde. So formaldehyde when it is treated with Grignard reagent, that is CH3MgBr. This is partial negative charge. இங்க வந்து partial positive charge இருக்கும். இங்க வந்துட்டு Mg2+, இதோட oxidation state வந்து 2+ இருக்கும். So there may be a positive partial negative charge on CH3. அதே மாதிரி Br வந்துட்டு மைனஸ் தான். இங்க வந்து partial தான் சொல்றோம். partial negative charge, இங்கே partial negative charge, அதே மாதிரி தான் இங்கேயும் partial positive தான் சொல்லுவோம். complete oxidation state வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக்க மாட்டோம். ஸோ partial அப்படின்னு சொல்லி அந்த வேர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ this will attack the carbonyl carbon with the partial positive charge. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ we get H, இங்கே ஒரு H, அடுத்து CH3, இந்த CH3, அடுத்து இங்கே வந்துட்டு partial negative charge இருக்கு இல்லையா. ஸோ இந்த positive charge வந்து இங்கே bind ஆகிக்கும். ஸோ we get OMgBr. when it is hydrolyzed or when it is treated with water, we get OH at the position of this OMgBr. Okay, so this is from aldehydes using Grignard. Okay, ஸோ அதே மாதிரி தான் அசிட்டால்டிஹைட் இல்லையும். ஸோ அசிட்டால்டிஹைடில் இது வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ்னு தான் சொல்லுவோம், CH3 மைனஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் நம்ம வந்து பேசிக்காக சொல்லும் போது பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ இங்கே பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ், திஸ் வில் அட்டாக் திஸ் கார்பன். ஓ வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ CH3 இந்த கார்பன் CH3 H CH3 O MgBr. ஓகே, MgBr, when it is hydrolyzed we get secondary alcohol here. Okay, so this is a secondary carbon, so we get secondary alcohol. அடுத்து from ketones using Grignard. ஸோ Grignard அதே சேம் தான். பட் ஆனால் இங்கே வந்து கீட்டோன் அப்படின்றப்ப ரெண்டு அல்கைல் குரூப் இருக்கும் இல்லையா, டெல்டா பாசிட்டிவ் டெல்டா நெகட்டிவ். திஸ் R minus R dash double dash minus will attack this carbonyl carbon. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ we get R dash C R double dash, அடுத்து வந்து OMgBr. அதே தான் நம்ம வாட்டரோட ட்ரீட் பண்ணுறோம். we get tertiary alcohol in the case. ஸோ ஃபார்மாலிஹைடாக இருந்துச்சுன்னா ப்ரைமரி ஆல்கஹால், இல்லை ஃபார்மாலிஹைட் தவிர மெத்த ஆல்கஹால்ஸ் இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால்ஸ். இது கீட்டோன்ஸாக இருந்துச்சுன்னா டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மால்டிஹைட் other aldehydes other than formaldehyde. அடுத்து ketones. ஸோ இதுக்கு வந்துட்டு primary alcohol, so these are the products. Okay, next from cyclic ethers using Grignard reagent. So we can use this Grignard in even ethers with the 3 or 4 membered. So 3 or 4 membered cyclic ethersலையும் இந்த reagent வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So it will attack the carbon which is next to the O. ஓக்கு அடுத்து உள்ள கார்பன்ஸ் வந்துட்டு இது வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இது வந்து அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகிடும். ஓகே, ஸோ we get CH3 CH எங்கிட்ட இருந்து வருது CH, இங்கே ஒரு CH2 CH3ன்னு வரும். ஓகே, ஸோ CH3 CH CH2 CH3, இந்த CH3. ஓகே, அடுத்து இங்கே OMgBr. அடுத்து இது வந்துட்டு ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல OH வந்துடும். ஓகே,
From acid derivatives using Grignard reagent. So acid derivatives in the sense acid chloride and hydrides and the madri. So இங்க நம்ம எடுத்துக்கிறது வந்து acid derivative. Acid derivative acid chloride வந்துட்டு எடுத்துருக்கோம். So same இந்த carbonyl carbons aldehyde ketones என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்கும். So first CH3 minus will attack this carbonyl carbon. So we get R C O MgBr CH3 and a Cl. So இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து அகைன் வர்றப்போ இந்த குளோரின் வந்துட்டு எலிமினேட் ஆயிருது. MgBrரும் அதே மாதிரி தான். So we end up with ketone. அடுத்து கீட்டோனை again MgBr அதாவது Grignard reagentோட நம்ம ட்ரீட் பண்ணும்போது we get alcohol, tertiary alcohols here. So first கீட்டோனை கன்வெர்ட் பண்றோம். கீட்டோன்ல இருந்து தான் நம்ம வந்துட்டு ஆல்கஹாலா கொண்டு வரோம். ஓகே. So acid derivatives இதே தான் எஸ்டரோட கேஸ்லயும் ஃபர்ஸ்ட் ஆசிட் டெரிவேட்டிவ்ல இருந்து கீட்டோனா கொண்டு வரோம். அடுத்து கீட்டோன்ல இருந்து ஆல்கஹால். So acid derivative to ketone, அடுத்து again Grignard, then we get alcohol. Okay, so this is simple reactions. At the reduction of carbonyl carbon, so reduction in the sense we are using reducing agents avladha. So carbonyl carbon reduce பண்றது மூலமாவும் நமக்கு வந்துட்டு alcohols வந்துட்டு கிடைக்குது. So இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன், இந்த ஆக்சிஜன்ல ஒரு ஹைட்ரஜன். So இந்த pi bond வந்துட்டு break ஆயிரும். So we get CH3OH. So நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் தேவைப்படுது? இங்க 2 hydrogens. That is 1 mole of hydrogen is enough. அதே அடுத்து இங்க வந்தோம்னா அதே தான். We get secondary alcohol. அடுத்து இங்க secondary alcohol. Okay. So preparation of alcohols by reduction of carbonyl carbonல வந்துட்டு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, catalyst used for reduction என்னென்ன catalyst யூஸ் பண்றோம் அப்படின்னா finely divided nickel or platinum or palladium. Okay. Sodium borohydride reduces carbonyl group and has no effect on other reducing groups. So sodium borohydride வந்துட்டு carbonyl group மட்டும் தான் reduce பண்ணுது, not other any groups. அது மற்ற groups வந்துட்டு அது வந்து எந்த ஒரு எஃபெக்டும் காமிக்காது. அடுத்து lithium aluminum hydride is a strong reducing agent that reduces aldehydes, ketones, esters, carboxylic acids, acid chlorides, carboxylate salts to alcohols. Okay. அடுத்து Ball blank reduction. So this is a naming reaction, Ball blank reduction. Aldehyde, ketone and ester reduces to alcohol using sodium and ethanol. So sodium and ethanol யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ரிடக்ஷனில் என்ன ஆச்சோ அதே தான். இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் ரியாக்ஷன். ஓகே. அடுத்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எஸ்டர்ஸ். ஸோ ஹைட்ரோலைசிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு HOHன்னு பிரித்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ we are going to break either this bond or this bond, ரெண்டுமே சேம் தான். ஸோ வந்து இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு OH, இந்த சைடு வந்து H. O இருக்கிற சைடு ஹைட்ரஜனும் ஆல்கைல் குரூப் இருக்கிற சைடு OHன்னு கொடுத்தோம் அப்படின்னா we get 2 moles of here ethanol. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு எத்தனால் கிடைக்குது. இதுவே இப்படி இருந்துச்சுன்னா
break பண்ணுறோம், இந்த பாண்டை break பண்ணுறோம், இதையும் break பண்ணுறோம். So we get CH3 OH, CH3 OH. So we get methanol. Okay. Primary aliphatic amines அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா டயோசனியம் சால்ட் மூலமாக கொண்டு வரது தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ we are taking amine, primary amines. So primary amine, when it is treated with the sodium nitrate in presence of HCl at 0 to 5 degrees Celsius, we get a alkyl diazonium chloride, not benzene or phenyl diazonium chloride. Here வந்து நம்மளுக்கு வந்து alkylன்ற word வந்து நம்ம சொல்லணும். So alkyl diazonium chloride. When it is treated with H2O, we get an alcohol and nitrogen. So nitrogen is also evolved. So இது இல்லாமல் alcohol இல்லாமல் alkyl chloride and nitrates will also be formed. So இது ரெண்டுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகுது, பட் ஆனால் மைனர் அமௌண்ட்ஸில். ஸோ மேஜராக நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன, ஆல்கஹால்ஸ் தான் மேஜராக ப்ரொடியூஸ் ஆகுறது. பட் இன் சம் அமௌண்ட் ட்ரேஸ் அமௌண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து alkyl chlorideம் alkyl nitrateஸும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, so you just identify, you just read that. Okay, next reactions of alcohols னு பார்த்தோம் அப்படின்னா reactions வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ROH இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் மேலே உள்ள நியூக்ளியோஃபைல்ஸ் வந்துட்டு will behave, sorry not nucleophiles, ஆக்சிஜன் மேலே உள்ள lone pairs of electrons வந்துட்டு will behave as a nucleophile. இதுவே வந்துட்டு புரோட்டனேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னொரு புரோட்டான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா they will behave as a electrophile. ஸோ வந்து இந்த லோன் பேர்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, இந்த லோன் பேர் இருக்குது அப்படின்னா they will behave as a nucleophile. புரோட்டனேட் ஆயிடுச்சு அப்படின்னா they will behave as electrophiles. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்டை பிரேக் பண்ணுற ரியாக்ஷன் H+ due to OH bond break acidic. ஸோ இந்த பாண்டை பிரேக் பண்ணோம் அப்படின்னா we get CO- plus H+. So this H+ is acidic. Okay, so this is a acidic proton அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த பாண்ட் இங்கே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா OH தனியாகவும் இந்த CH3 தனியாகவும் வந்துருச்சு அப்படின்னா OH- due to CO bond breaking, that is basic. Okay, that is basic. அண்ட் இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனல் குரூப், OH அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல C++ OH- வரும். அந்த OH- வந்துட்டு பேசிக். இந்த பாண்ட் பிரேக் ஆகி H+ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அசிடிக். ஓகே, அடுத்து OH பாண்ட் ஃபிஷன்னால நடக்கிற ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா இந்த அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆல்கஹால். ஸோ திஸ் ரியாக்ஷன்ஸ் gives the acidity of alcohol. ஸோ ஆசிட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு அசிடிட்டி இருக்குது, ஆசிட்ல வந்துட்டு எவ்வளோ அசிடிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ROH, ஸோ இந்த RO- H+ன்னு இருக்கும். when it is treated with sodium hydrate. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோடியமோட ட்ரீட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சோடியமோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து will attack this positive charge. ஸோ நம்மளுக்கு வந்து RO- Na+ இருக்கும் ஒரு சால்ட் ஃபார்மேஷன், ப்ளஸ் இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு இதாயிரும். ஸோ ½ H2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிரும். அடுத்து சோடியம் ஹைட்ரைட்ஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா Na+ H- இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு we get RONA and H2. அதே மாதிரி தான் சோடியம் அமைடோட ரியாக்ஷன் அப்படின்னா RONA NH3. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வர்ற ப்ராடக்ட் வந்துட்டு இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே ரியாக்டன்ட்டில் இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ராங்காகவும் ப்ராடக்டில் வர்றது வீக்காகவும் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். பட் ஆனால் இந்த கேசஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட்டில் வந்துட்டு வீக் ஆசிடும் ப்ராடக்டில் ஸ்ட்ராங் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள், இல்லை அது வந்து ஃபீஸிபிளாக இருக்காது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஸோ ஹியர்
alcohols and H2O. So alcohols and H2O compare பண்ணோம் அப்படின்னா water is more acidic than alcohols. Okay, so that is the reason why these reactions are not possible. So next one, reaction with Grignard அப்படினு பார்த்தோம் அப்படினா, so Grignard இந்தல வந்து OH bond fission தான் நடக்குது. So this is RO minus H plus. இது என்னது? R minus ன்னு இருக்குமா? So this will attack, this R minus will attack this H plus. So we get RH plus ROMGX. Oh, இது dash ஆகும். Okay. So R dash H plus ROMGX. So இங்க எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனால் கொடுத்திருக்காங்க. So எத்தனால CH2 CH3 CH2O minus H plus ன்னு இருக்கும். So இங்க CH3 MgBr ன்னு இருக்கு. So this negative charge will attack this positive charge. So we get a methane plus CH3 CH2O MgBr. Okay, so we get another type of okay, we get another product. அடுத்தது esterification. So esterificationல பாத்தீங்க அப்படின்னா, esterification அப்படின்னா preparation of esters அவ்வளவுதான். So alcohols-யும் acids or acid derivatives வந்துட்டு நம்ம react பண்ணோம் அப்படின்னா we get esters. So நம்ம இங்க இருந்து ROH எடுத்துக்கிறோம். So நம்மளோட ஆல்கஹால்ல இருக்கிற ஹைட்ரஜனும் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருக்கிற அந்த OH சேர்ந்துட்டு நம்மளுக்கு H2O-வா கண்டென்ஸ் ஆயிரும். மிச்சம் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அப்படியே பாண்ட் ஆயிடும். ஸோ RO CO R dash அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ROH இங்கே வந்து H2O condense ஆயிட்டு we get RO C double bond O R. This is ester. ஸோ அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஆசிட் குளோரைடு யூஸ் பண்ணுறோம். ஆசிட் குளோரைடு வரும்போது இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் HCl எல்லாம் வெளியில் வந்துடும். we get acid this ester. அடுத்து அதே இதுதான் இந்த கேஸ்லையும் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும் போதும் சேம் OH இங்கேருந்து ஒரு so this is this anhydride. Okay, so in the hydrogen bonds with this part, so we get R dash COOH, R dash COOH plus this RO C double bond O R. Okay, this is that product. Okay, ஒரு ஆசிடும் எஸ்டரும் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். அடுத்து எஸ்டரிஃபிகேஷனோட மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆசிட் கேட்டலைஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் லோன் பேர் வில் அப்ஸ்ட்ராக்ட் திஸ் புரோட்டான். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு OH வந்துட்டு வந்துடும். ஓகே, ஸோ தேர் வில் பி OH பாண்ட் தேர். ஸோ அடுத்து இன்னொரு மாலிக்யூல் ஆஃப் ROH-ஓட அது வந்துட்டு ரியாக்ட் பண்ணுது. ஸோ அப்படியே ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா we get this type of product. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆயிட்டனால, ஸோ this bond will be cleaved so that carbon gets a positive charge. ஸோ அந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால தான் this alcohol will be இந்த ஆல்கஹாலில் உள்ள அந்த லோன் பேர்ஸ் வந்துட்டு இந்த கார்பன் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ அப்படியே அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா we get RCOH, இந்த சைடு ஒரு OH, அடுத்து வந்து O ஹைட்ரஜன், அதாவது அந்த ஆல்கஹால் பார்ட்டில் அந்த O மட்டும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் இல்லையா, ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டான் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ திஸ் மாலிக்யூல் வில் எலிமினேட் அஸ் water. So இது வந்துட்டு water eliminate ஆயிடும். Then we get a positive charge on this carbon.
ஸோ இப்போ இந்த ப்ரோட்டான் வந்துட்டு வெளியில் போயிட்டு அகெயின் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன், we get ester. Okay, so this is the mechanism of esterification. So first H plus oda react as this double bond will shift to the oxygen. So இந்த இடத்துல இருக்கிற அந்த lone pairs வந்துட்டு இந்த H plus வந்துட்டு attack பண்ணும். So carbon attains a positive charge. So that positive charge will be attacked by another alcohol. Sorry. இந்த alcohol கிடையாது, இது acid தான். ஓகே சாரி, இந்த கார்பனைல் கார்பன். சரி ஓகே. ஸோ இந்த கார்பனைல் கார்பனில் இப்போ வந்துட்டு 2 OH குரூப் வந்துட்டு வந்துருச்சு. அடுத்து இன்னொரு ஆல்கஹால் வந்துட்டு அட்டாக் பண்ணும்போது we get R, COH, OH இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து will be abstracted by this OH. ஸோ இந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஸோ H2O வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ திஸ் கார்பன் will get a positive charge. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பாண்ட் வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடும், ஹைட்ரஜன் வெளியில் போயிடும். ஸோ அகெயின் வி கெட் எஸ்டர். ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ஆர் சூப்பர் ப்ரைமரி அண்ட் தென் ப்ரைமரி, அதுக்கு அடுத்து செகண்டரி, டெர்ஷரி. ரியாக்ட் பண்ணுற அந்த அல்கைல் அதாவது ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஷுட் நாட் பி பல்கி. ஸோ அந்த தான் அதை வந்து சொல்ல வரும். அடுத்து CO பாண்ட் ஆஃப் ஃபிஷன் பார்த்தீங்க அப்படின்னா reaction with HX and Lucas reagent. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா concentrated H2O plus zinc chloride. ஸோ இதுதான். ஸோ first when it is treated with the HX it form alkyl halide. ஸோ ROH plus HX, that is hydrogen halides or hydrogen halides, it gives alkyl halides plus H2O. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து H plus. ஸோ ஃபஸ்ட்டு acidic medium அப்படின்னா H plus will be there. So this proton will abstract this H plus. So it forms a protonated alcohol. So protonated alcohol அப்படின்னும் போது water will eliminate. இப்போ என்ன ஆகும், R plus ஆகும். So R plus and then X minus இருக்குல்ல, so that X minus will bond with R plus. So we get RX plus H2. Okay, so this is the simple mechanism. At the reaction with the Lucas reagent for HX SN1 mechanism for okay, so HX வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வந்து SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது. ஃபார் பிரைமரி அண்ட் செகண்டரி RX it follows SN2. அடுத்து ஃபார் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டு கார்போகேட்டன்ஸ் பிரைமரி அண்ட் செகண்டரி RX SN1 மெக்கானிசம். ஸோ தீஸ் ஆர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்டாக இருக்கிற ஆல்கஹால்ஸில். அடுத்தது when alcohols is tertiary alcohol is converted to tertiary alkyl halides, டர்பிடிட்டி வந்து இமீடியட்டாக காஸ் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெக்னிக்ஸ் வந்துட்டு லேப்லேயுமே மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, லியூகாஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா டர்பிடிட்டி இமீடியட்டாக காஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னும், கொஞ்சம் நேரம் கழிச்சு டர்பிட் ஆச்சுன்னா அது செகண்டரி ஆல்கஹால்ஸ். டர்பிட் ஆன் ஹீட் பண்ணால் தான் எனக்கு டர்பிட் ஆகுது அப்படின்னா அது வந்து பிரைமரி ஆல்கஹால்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த reaction with the PCl3 and PCl5. So alcohols on reaction with the PCl3 or PCl5 we get alkyl halides. You know that நம்ம வந்து ஹாலோ ஆல்கீன்ஸோட ரியாக்ஷன்ஸ்ல இது வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி PCl5 ஓட the reaction is like this. PCl3 it reacts with alcohol RCl. ரிமைனிங் இருக்கிற இந்த OH 3 OH சேர்ந்து இந்த பாஸ்பரஸ் கூட H3PO3 வந்துட்டு ஃபார்ம் பண்ணும், பாஸ்பரிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். அடுத்து ROH plus PCl5ல இந்த மாதிரி ஒரு RCl ஒரு HCl மிச்சம் POCl3. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் SOCl2, இதுவும் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். திஸ் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம். என்ன சொல்கிறது, இந்த ரியாக்ஷன் தான் மோஸ்ட்
கன்வீனியன்ட். ஏன் அப்படின்னா அதில் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹாலோ ஆல்கீன் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன், இதுக்கான மெக்கானிசம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ROH தான் ஆல்கஹாலில் இருக்கிற அந்த லோன் பேர்ஸ், ஆக்சிஜன் மேலே உள்ள அந்த லோன் பேர்ஸ் வில் அட்டாக் திஸ் சல்ஃபர். ஸோ சல்ஃபர் இஸ் டெல்டா பாசிட்டிவ், இது டெல்டா நெகட்டிவ். ஸோ இதுவும் வந்து கார்பன் குரூப் தானே. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் த சம் சிமிலாரிட்டிஸ் வித் கார்பன். ஸோ டெல்டா பாசிட்டிவாக இருக்கும். ஸோ when this attack this sulfur, this lone pair will this pi bond electrons will shift on oxygen. So we get R O plus hydrogen at S O minus 2 Cl வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ்ஸை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரஜன் லீவ் ஆகிட்டு we get RO S O Cl2 O மைனஸ்ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே வர Cl வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ வி கெட் ROSOCl. ஓகே, ROSOCl. நெக்ஸ்ட் this will attack this R. So we get a ring like structure here. So it follows as an one mechanism. This addition of chlorine follows as an one mechanism. So இந்த மாதிரி ஆகும். ஸோ அடுத்து இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகும்போது, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், RCl. இந்த சைடு வந்து Cl வந்துடும், இந்த சைடு Cl வந்துடும். அப்போ இந்த பாண்ட் வந்து ஸ்ட்ரைனில் இருக்கும். ஸோ அதுவும் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ we get SOCl2. Okay, so this is the simple mechanism of action of SOCl2 on alcohols. அடுத்து ரியாக்ஷன் வித் அமோனியான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்டென்சேஷன். NH3ல உள்ள அந்த ஹைட்ரஜனும் ஆல்கஹாலில் உள்ள OHும் கண்டென்ஸ் ஆகிட்டு we get amine and this reaction takes place in the presence of aluminum oxide at 633 Kelvin. ஸோ அடுத்து அகெயின் இன்னொரு மோல் ஆஃப் ஆல்கஹால் அப்படின்னும் போது we get secondary amine. அடுத்து இன்னொரு மோல் அப்படின்னும் போது we get tertiary amines. ஓகே, அடுத்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அப்படின்றது எலிமினேஷன் ஆஃப் H2. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துட்டு டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். லைக் இது மாதிரி ஸ்ட்ராங் ஆசிட்ஸோட பிரசன்ஸில் வந்துட்டு நடக்கும். ஸோ 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்லேருந்து வாட்டர் மாலிகுல் வந்துட்டு எலிமினேட் ஆகி we get ethers. So we get dialkyl ethers. or even ஒரே மாலிகுல், இந்த மாதிரி ஒரு மாலிகுல்ல இருந்து எலிமினேட் ஆச்சு அப்படின்னா we get alkenes. ஸோ நம்மளுக்கு என்ன தேவைன்னா வாட்டர் மாலிகுல் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ அது ஒன்று இந்த மாதிரி நடக்கலாம். இந்த மாதிரி நடக்கலாம். ஆர் or even இந்த மாதிரி வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆயிட்டு we get alkene. ஓகே, ஸோ இங்கே எடுத்துக்கிறது என்னன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4. ஸோ த டெம்பரேச்சர் வேரிஸ். இங்கே வந்து 443 கெல்வின், இங்கே வந்து 413 கெல்வின். அண்ட் இதுக்கான மெக்கானிசம் ஃபாலோஸ். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம்னு பார்த்தீங்க அப்படின்னா this lone pair will attack the H+. ஸோ acid அப்படின்னா H+. then we get CH3 CH2 OH2. ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் ஆக்சைடு, அதாவது வாட்டர் வந்துட்டு எலிமினேட் ஆகிடும். ஸோ வாட்டர் எலிமினேட் ஆச்சு அப்படின்னா we get CH3 CH2 carbocation. if there is a possibility it will rearrange, then we get alkene. ஓகே, அடுத்து அகெயின் இன்னொரு H+ம் ஜென்ரேட் ஆயிரும். ஈவன் மெக்கானிசம். கான்சன்ட்ரேட்டட்
H2SO4 concentrated H3PO4 or potassium hydrogen sulfate இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். E1 மெக்கானிசம்க்கு E2 மெக்கானிசம் அப்படின்னா we use aluminium hydride aluminium oxide or P2O5 phosphorus pentoxide or POCl இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அலுமினியம் ஆக்சைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 633 கெல்வின்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அல்கீனும் 523 கெல்வின்ல ஹீட் பண்ணோம் நம்மளுக்கு வந்து ஈத்தரும் கிடைக்கும். ஸோ த டெம்பரேச்சர் டிசைட்ஸ் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா வி கெட் ஆல்டிஹைட்ஸ். அடுத்து ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா இட் end up in formation of acids. ஸோ நம்ம இங்கே எடுத்துக்கிறது வந்து ஒரு பிரைமரி ஆல்கஹால்ஸ் மெத்தனால் வந்துட்டு எடுத்துக்கிறோம். when it is treated with a mild oxidizing agentஸோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we get formaldehyde. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் உள்ள பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே வந்துடும். ஸோ இங்கே வருது அப்படின்னா ஒரு ப்ரோட்டான் வந்துட்டு எலிமினேட் ஆகணும். ஸோ வி கெட் CH2O. ஓகே, CH2O கிடைக்கும். அடுத்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு O, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் மெத்தனால், இது ஃபார்மால்டிஹைட் ஒரு மெத்தனால், இது மெத்தனாயிக் ஆசிட் ஒரு ஃபார்மிக் ஆசிட். ஓகே, இதுவே செகண்டரி ஆல்கஹாலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆக்சிடைஸ் பண்ணோம்னா இட் எண்ட் அப் இன் கீட்டோன்ஸ். ஓகே, ஸோ இங்கேருந்து செகண்டரி ஆல்கஹால்லேருந்து நம்மளுக்கு வந்து கீட்டோன் மட்டும்தான் கிடைக்கும், நாட் ஆஃப் அதர் ஆசிட்ஸ். அடுத்து ரியேஜென்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆக்சிடைசிங் என்னென்ன ரியேஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் லைக் பிசிசி பீரிடியம் குளோரோ குரோமேட், அடுத்து பிடிசி pyridinium dichlorochromate, அடுத்து Collins reagent that is a pyridine with chromium oxide, அடுத்து John's reagent chromium oxide plus acetone, அடுத்து copper at 573 kelvin. So copper along with copper we are heating at 573 kelvins. Strong oxidizing agents வந்துட்டு strong oxidizing agents னு பாத்தீங்கன்னா KMnO4 in presence of acidic mediumல or potassium dichromate in presence of acid, அடுத்து வந்து chromium oxide plus H2SO4, John's reagent chromium oxide plus H2SO4. So these are strong oxidizing agents and some mild oxidizing agents. அடுத்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால்ஸ் வில் எண்ட் அப் டைரக்ட்லி இன் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் வந்துட்டு எண்ட் ஆயிரும். அடுத்து செகண்டரியாக இருந்துச்சு அப்படின்னா வி கெட் கீட்டோன், நம்மளுக்கு வந்து கீட்டோன் கிடச்சிரும். டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் வந்துட்டு நடக்காது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எந்த ரியாக்ஷன் நடக்காது. ப்ரைமரினா நம்ம வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும், அடுத்தது ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாகவே நம்மளுக்கு வந்து ஆசிட் கிடச்சிரும். ஓகே, அடுத்த மைல்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த பிசிசி பிடிசி இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரைமரி டு ஆல்டிஹைட், பிரைமரி ஆல்கஹால் டு ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் டு கீட்டோன், அதே மாதிரி டெர்ஷரி ஆல்கஹால் வில் நாட் ரியாக்ட். ஓகே, ஸோ மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கணும் இல்லை ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்கணும், டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வில் நாட் ரியாக்ட். அடுத்து dehydrogenation of alcohols by copper. So same இங்க என்ன primary alcohol to aldehyde, secondary alcohol to ketone, but tertiary alcohol will react here and the mild oxidizing agent, strong oxidizing agent ரெண்டுமே tertiary alcohol react ஆகாது, but ஆனா இங்க react ஆகும். react ஆயிட்டு we get alkene. Okay, so primary alcohol will end up with aldehyde, secondary ketone. இந்த மாதிரி காப்பரோட சேர்த்து ஹீட் பண்ணோம், டெர்ஷரி ஆல்கஹால்ஸை காப்பரோட ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே வாட்டர் மாலிகுல் வில் டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிட்டு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அதை கம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி we get this
alkene. Okay, so alkene is the product in the case of heating our tertiary alcohol with copper. At the oxidizing of alcohols by MnO2. So manganese dioxide selectively oxidizes the OH group of allylic or benzylic primary and secondary alcohols to aldehydes and ketones respectively. So primary allylic or benzylic primary alcohol இருந்துச்சுன்னா aldehyde ஆகும், allylic or benzylic alcohols அதாவது secondary இருந்துச்சுன்னா ketones ஆகும் convert பண்ணுது. So allylic example இது, we get a ketone part. benzylic example இது, இங்க நமக்கு வந்து ketone, இங்க வந்து allyl ketone, sorry not allyl ketone, aldehyde. இங்க benzylic or phenolic. ketone கிடைக்குது. ஓகே, ஸோ ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஃபார் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா செரிக் அமோனியம் டெஸ்ட், கேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செரிக் அமோனியம் டெஸ்ட் அப்படின்றது alcohols is treated with seric ammonium nitrate. So this is seric ammonium nitrate which is yellow in color. So இந்த compound வந்துட்டு yellow கலர்ல இருக்கும். So when it is treated with alcohols we get red or pink colored complex. So இந்த complex formation நடக்கறனால we get red or pink color. So இந்த color change மூலமா இது வந்து alcohol தான் அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட்டில் வரும். ஓகே, செரிக் அமோனியம் டெஸ்ட். அடுத்து லியூகாஸ் டெஸ்ட் நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம். கான்சன்ட்ரேட் HCl + ஜிங்க் குளோரைடு. ஸோ அந்த டர்பிடிட்டி வச்சுட்டு டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக டர்பிடிட்டி வரும், செகண்டரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் 5 minutes கழிச்சு வரும். இல்லை ப்ரைமரி ஆல்கஹாலாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது தான் டர்பிடிட்டி வரும். ஓகே, ஸோ SN1 மெக்கானிசம் வந்துட்டு இந்த டெர்ஷரி ஆல்கஹால்ஸ்க்கும், SN2 ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸ்க்கும் இந்த இடத்துல வந்துட்டு ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து OH2 or Cl தானே. ஸோ இட் ஃபாலோஸ் SN1 மெக்கானிசம் ஃபார் டெர்ஷரி அண்ட் SN2 ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆல்கஹால்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா மெத்தனால். ஸோ இட் இஸ் கால்டு wood spirit which is poisonous. இது வந்துட்டு இந்த பழைய படத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், கள்ளச்சாராயம் அப்படி சொல்லுவாங்க. திஸ் இஸ் தட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஐ வந்துட்டு டேமேஜ் ஆகும், கண்ணு தெரியாமல் போகும், அடுத்து வந்து ஆளே காலியாயிருவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பாய்சனஸ். ஸோ when carbon monoxide is treated with hydrogen in presence of zinc oxide, chromium oxide at 300 atm 400 degrees Celsius we get methanol. So methanol is a poisonous one. So methanol plus sodium hydroxide we get sodium methanoate plus H2O. So some reaction. So this is more acidic. Okay, so methanol is acidic in nature. அடுத்து எத்தனால்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனால் வந்துட்டு எத்தனால் எத்தனால் வந்து இந்த சுகர் இந்த மாதிரி இதுதான் இருக்கும். இது வந்துட்டு நம்ம இதில் இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த எத்தனால் தான் இருக்கும். ஸோ இது கூட மெத்தனால் மிக்ஸ் ஆகும்போது தான் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போகிறது, டெத்து இந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ when glucose or fructose is reacted with zymase அப்படினா ஒரு enzyme. Zymase அப்படின்றது ஒரு enzyme, when it is treated we get this ethanol plus carbon dioxide. Okay, அடுத்து phenols பார்த்தோம் அப்படின்னா preparation methods. ஸோ இது நம்மளுக்கு வந்து தெரியும், டவுஸ் ப்ராசஸ், ARSN2 ஃபாலோ பண்ணும், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ we are going to heat this chlorobenzene with sodium hydroxide at
200 atm pressure, 300 degrees Celsius along with copper. So இது கூட ஹீட் பண்ணோம் அப்படின்னா we end up with the phenol and sodium chloride. Okay, so இதுக்கான மெக்கானிசம் எல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். லாஸ்ட் கிளாஸ்லையுமே நம்ம ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ்லையும் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ OH இங்கே, இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு இங்கே வரும், அப்படியே ரீஅரோமேட்டைசேஷன் நடந்து we get phenol at last. இந்த குளோரின் வந்துட்டு எலிமினேட் ஆகிறது மூலமாக we get phenol at last. அடுத்து ரஸ்டிக் ப்ராசஸ். ஸோ ரஸ்டிக் ப்ராசஸில் வந்துட்டு நம்ம பென்சீன் HCl + O2 இட் இஸ் ட்ரீட்டட் வித் காப்பர் குளோரைடு. ஸோ காப்பர் குளோரைடு ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குது, குளோரோபென்சீன் தான் கிடைக்குது. ஸோ குளோரோபென்சீனை நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணுறோம். சிலிக்கான் ஆக்சைட் அண்ட் H2ஓட 500 டிகிரி செல்சியஸ் 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபீனால் வந்துட்டு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரஸ்டிக் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே, நேமிங் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ when this benzene is treated with HCl and O2 in presence of copper chloride, we get chlorobenzene and then it is heated with silicon oxide and water at 500 degrees Celsius, we get phenol. So this process is called Racich process. அடுத்து from cumene. ஸோ cumene பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஐசோப்ரோபைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஐசோப்ரோபைல் குரூப் வந்துட்டு இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட் மூலமாக நம்ம வந்து ஃபீனால் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் வந்துட்டு எடுத்துக்கிறோம். திஸ் இஸ் கால்டு cumene. when it is heated at 100 degrees Celsius with oxygen, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிங்கேஜ் வந்துட்டு கிடைக்கும், பெராக்சைடு லிங்கேஜ் வந்துட்டு கிடைக்கும். தென் இந்த ஷிஃப்ட் மூலமாக this OH will be shifting to this carbon. இந்த கார்பன் பாண்ட் வந்துட்டு பிரேக் ஆகிடும். ஸோ we get phenol plus, ஸோ இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ we get acetone. ஸோ அசிட்டோன் அண்ட் ஃபீனால் வந்துட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ராசஸில். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபீஸிபிள் ப்ராசஸ் ஆர் எஃபெக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டு இங்கே க்ளீவ் ஆகும், அதே மாதிரி இங்கே க்ளீவ் ஆகிட்டு திஸ் வில் கோ இந்த மாதிரி இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு CH3COOH CH3 பென்சீன் ரிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் வந்துட்டு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆசிட், இது பேஸ். ஸோ ரெண்டு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சால்ட் மாதிரி கிடைக்கும் இல்லையா. ஸோ சோடியம் பென்சீன் சல்ஃபோனேட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ when it is again treated with sodium hydroxide again நம்ம வந்து ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு sodium phenoxide வந்துட்டு கிடைக்கும். ஸோ sodium phenoxide and hydrolyzed we get phenol. ஓகே, ஸோ பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட் எடுத்துட்டு நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைட் கிடைக்குது. அதை வந்து நம்ம ஜஸ்ட் ஹைட்ரலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபீனால் வந்துட்டு கிடைக்குது. அடுத்து ஃப்ரம் பென்சீன் டயோசோனியம் சால்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படின்னு நம்ம வந்து நேற்றே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ வந்து இதுக்கான மெக்கானிசமும் பார்த்தோம். ஸோ NO this is the electrophile. ஸோ இந்த மாதிரி அட்டாக் நடந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பென்சீன் டயோசோனியம் குளோரைட் கிடைக்கும். அதை நம்ம வந்து ஹைட்ரோலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபீனால் + N2 வந்துட்டு கிடைக்கிது. ஃபீனால் N2 + HCl. ஸோ ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபினைல் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ PHMgBr and it is treated with O2 in presence of dry ether H2O. அடுத்து வந்து ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ். நம்மளுக்கு வந்து ஃபீனால் + MgOHBr. ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் தேவையில்லை, ஜஸ்ட் மெத்தட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட். ஸோ சாலிசிலிக் ஆசிட் அப்படின்றது இதுதான். ஸோ பென்சீன் ரிங்கில் பென்சீன் ரிங்கில் COOH குரூப் இருக்கும். அதான் வந்து நம்மளோட
principal functional group. So COH group, அதுக்கு ortho positionல OH group இருக்கும். So this is salicylic acid when it is decarboxylized, அதாவது CO2 வந்துட்டு eliminate ஆச்சு அப்படின்னா. ஸோ CO2 எப்போ eliminate ஆகும்? sodium hydroxide and calcium oxide ஓட ஹீட் பண்ணும்போது. ஸோ திஸ் இஸ் கால்டு சோடா லைம். ஸோ இது கூட நம்ம வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபீனால் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த CO2 வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபீனால். அடுத்து ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் ஃபீனாக்சைட். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸில் இந்த மாதிரி ரியாக்ஷனில் கிடைக்கிற இந்த சோடியம் ஃபீனாக்சைட்ஸ் வந்துட்டு நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஃபீனால் ஃபார்மேஷன் நடக்குது. ஆர் when benzene is treated with O in presence of vanadium pentoxide, we get phenols. This is another reaction. அடுத்து physical properties of phenol னு பார்த்தோன்னா phenol is a colorless solid with a melting point 43 degrees Celsius and a boiling point 182 degrees Celsius. So it turns pink on exposure to air and light. So air and light க்கு வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பிங்க் கலரில் வந்துட்டு அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், கலர்லெஸ் டு பிங்க் கலரில் மாறிடும். இட் இஸ் ஸ்லைட்லி soluble in water. ஸ்லைட்லி soluble because of the அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் கொஞ்சம் அந்த இருக்கிறனால, அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் இருக்கிறனால it is slightly soluble. Substituted phenol show variation in boiling point and solubility due to inter and intramolecular hydrogen bonding. So substituted phenols அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்துட்டு மாறும். அதே மாதிரி இன்ட்ராமாலிகுலர் அண்ட் மாலிகுலர் வெயிட், அதாவது மாலிகுலர் வெயிட் அந்த ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் வேரி ஆகுது. ஸோ கம்ப்ளீட்டாக மாலிகுலர் வெயிட் வந்து சேஞ்ச் ஆகாது, மாலிகுலர் வெயிட் இதில் வந்து சேஞ்ச் ஆகாது. பட் த ஹைட்ரஜன் பாண்டிங், இந்த மாலிகுலர் இன்டர்மாலிகுலர் ஆர் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்னால நம்மளுக்கு வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் வந்துட்டு வேரி ஆகுது. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ட்ராமாலிகுலர் அண்ட் இது வந்துட்டு இன்டர்மாலிகுலர் இருக்குது. திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் பாராநைட்ரோஃபீனாலில். ஓகே, அடுத்து அசிடிக் நேச்சர் ஆஃப் ஃபீனால்னு பார்த்தோம் அப்படின்னா phenol is strong acid than alcohols but weak acid than carboxylic acid due to resonance stabilized phenoxide ion. So alcohols compare பண்ணும்போது strong acid but carboxylic acids compare பண்ணும்போது weak acid ஆ இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது, இங்கே வந்துட்டு ஃபினாக்சைடு அயனோட ரெசனன்ஸ் இருக்குது, இங்கே வந்துட்டு ஹைலி ஸ்டேபிள் டியூ டு திஸ் ரெசனன்ஸ். ஆனால் வந்துட்டு மோஸ்ட் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அடுத்து ரியாக்ஷன் சோவிங் அசிடிக் நேச்சர். அசிடிக் நேச்சர்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து சோடியம் ஹைட்ரைடு, சோடியம் அமைடு இந்த மாதிரி இது கூடலாம் ரியாக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது வி கெட் சோடியம் ஃபீனாக்சைட் ப்ளஸ் half H2 which is weak acid than this one. அடுத்து சோடியம் ஹைட்ரைடோடையும் நமக்கு வந்து H2 தான் கிடைக்குது, வீக் ஆசிட். சோடியம் அமைடோட ரியாக்ட் ஆகும்போது அமோனியா which is weak acid. It is a base but ஆனால் இங்கே கம்பேர் பண்ணும்போது it is weaker than phenol. அடுத்து இங்கே வந்து H2O that is also weak. ஸோ அடுத்து சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு என்ன கிடைக்குதுன்னா சோடியம் ஃபீனாக்சைடும் கார்போனிக் ஆசிடும் கிடைக்குது. கார்போனிக் ஆசிட் H2CO3. ஸோ விச் இஸ் மோர் அசிடிக் தேன் ஃபீனால். ஸோ கார்போனிக் ஆசிட் வந்துட்டு ஃபீனால்ஸை விட மோர் அசிடிக் அப்படின்றனால இந்த ரெண்டு ரியாக்ஷன்ஸ் நடக்காது. பைகார்பனேட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸோட ஃபீனால் வந்துட்டு ரியாக்ட் பண்ணாது. ஓகே, அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆன் அசிடிக் நேச்சர். அசிடிக் நேச்சரை வந்துட்டு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் காஸ் இன்க்ரீஸ் இன் த அசிடிட்டி. ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆப்போசிட்டாக எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபீனால். ஸோ ஃபீனாலில் நம்மளுக்கு வந்து ரெசனன்ஸ். ஸோ திஸ் இஸ் இன் த கேஸ் ஆஃப் ஃபீனாக்சைடு. ஓகே, ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல -I குரூப் ஆர் -R குரூப் ஆர்
M எஃபெக்ட் வந்துட்டு இந்த குரூப்ஸ் உள்ள சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு இதாகும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் phenoxide ion will increase, which increase the acidity of phenol. ஸோ phenoxide ion ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகுது கான்சிக்வெண்ட்டாக. ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ்னு பார்த்தீங்கன்னா COH, NO2, CN, CHO இந்த மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் இருக்கும்போது அங்கே அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் withdrawing group in the sense plus I plus R plus M effect இருக்கணும், which destabilizes the phenoxide. So phenoxide அது வந்துட்டு destabilize பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு acidity வந்து குறையுது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் OH, NH2, CH3 alkyl groups இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு acidity குறையும். COH, CN, NO2 இந்த மாதிரி இருக்கும்போது acidity increase ஆகும். அடுத்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் phenol பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டியூ டு OH பாண்ட் ஃபிஷன். ஸோ OH பாண்ட் ஃபிஷன்னால ஸோ இது வந்து phenoxide அயானும் H+ ஜென்ரேட் ஆகிறது ஒன்று. அடுத்து டியூ டு OH குரூப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதாகிறது. ஸோ வி கெட் C6H5+ அண்ட் OH-. அடுத்து கம்ப்ளீட்டாக OH ஃபங்க்ஷனல் குரூப்பாக என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ due to OH group, அடுத்து வந்து benzene ring. So these are the 3 types of reactions in phenol. So due to OH group பார்த்தீங்க அப்படின்னா, when the phenol is treated with zinc dust, so zinc dustோட நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து benzene வந்துட்டு கிடைக்கும். ஸோ benzene plus ZNO. ஸோ இங்கே இது வந்துட்டு this is one of the method of preparation of benzene also. So benzeneக்கு preparation methodsல இதுவும் ஒன்று. So ZNO in the hydrogen இங்கே. So we get benzene. Okay. அடுத்து reaction with PCl5 which removes OH and add Cl. So OH இருக்க இடத்துல நம்மளுக்கு வந்து Cl. Okay. OH Cl நம்மளுக்கு வந்து ஃபீனால்ல இருந்து குளோரோபென்சீன் வந்துட்டு கிடைக்குது. ஸோ குளோரோபென்சீன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபீனால் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம். இந்த டவுஸ் ப்ராசஸ் இதெல்லாம் குளோரோபென்சீன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஃபீனால் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபீனால்ல இருந்து குளோரோபென்சீன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ரிவர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் டவுஸ் ப்ராசஸ். ஓகே, அடுத்து அமோனியாவோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா this behaves as a acid and this behaves as a base. ஆர் இப்படி கூட சொல்லலாம், இந்த இடத்துல வந்து இருக்கிற lone pairs will attack this carbon. இங்கே வந்து NH2 will substitute here, H2 வந்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ we get aniline. ஸோ phenol to aniline. ஓகே, அடுத்து அல்கைலேஷன் ஆர் வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ வில்லியம்சன் சிந்தசிஸ்ன்றது H எடுத்துட்டு R போடணும். டேக் H புட் R. So in this case it is treated with sodium hydroxide and alkyl halides to produce this ether. And sodium halides plus H2O. Okay. And இங்க யூஸ் பண்ற அந்த alkyl halide should not be bulky. alkyl halide வந்துட்டு பல்கியா இருக்க கூடாது. ஓகே, அடுத்து அசைலேஷன் ஒரு எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆல்கஹால்ஸ் மாதிரி இங்கேயும் OH குரூப் இருக்கு. ஸோ ஆல்கஹால்ஸ்ல வந்துட்டு இந்த எஸ்டரிஃபிகேஷன்ல என்னென்ன பண்ணோமோ அது எல்லாமே நடக்கும் இதுலயும். ஓகே,
ஸோ பட் திஸ் ஒன் இஸ் ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக கூட இருக்கும் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ phenol when treated with acetic acid it is converted to phenyl acetate. ஸோ this is phenyl acetate plus H2. ஸோ அங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த ஹைட்ரஜன் ப்ளஸ் இந்த OH H2 வெளியே வந்துடும். நம்மளுக்கு மிச்சம் என்ன ஃபினைல் ரிங் இருக்கு OCOCH3 will be formed. அடுத்து ஆசிட் குளோரைட்லேயும் அதே தான், அது இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, O மைனஸ் H ப்ளஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா CH3CO ப்ளஸ் Cl மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் சார்ஜ் இதை ரெண்டுத்தையும் பாண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதே தான் இந்த கேஸ்லேயும். ஓகே, so same in the case of this also. So in the part eliminated we get benzene ring OCOCH3. Okay, so phenyl acetate plus acetic acid வந்துட்டு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் acylation or aspirin ஃபார்மேஷன்ல இது வந்து சாலிசிலிக் ஆசிட் OH இருக்கிறதுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல COOH குரூப் இருக்கும். so this is salicylic acid. when it is treated with acetic anhydride, we get aspirin. so aspirin is used as பெயின் கில்லராக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பென்சோயிலேஷன் ஒரு ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சொல்லலாம், ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ when it is treated, when phenol is treated with benzene phenyl acid chloride, ஸோ இது கூட ட்ரீட் பண்ணுறோம். in presence of sodium hydroxide we get phenyl benzoate. ஓகே, ஸோ as usual இந்த ஹைட்ரஜன் இந்த OH மிச்சம் இருக்கிறத பாண்ட் பண்ணிடணும். அடுத்து ரியாக்ஷன்ஸ் டியூ டு அரோமேட்டிக் ரிங்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சேம் நைட்ரேஷன், குளோரினேஷன், சல்ஃபனேஷன், அசைலேஷன், அல்கைலேஷன் இதே தான் வரும். ஸோ phenol when it is treated with dilute nitric acid, so when it is treated with dilute nitric acid we get orthonitric acid or paranitric acid. so நம்மளுக்கு வந்து இந்த ஹாலோ அரீன்ஸ் or ஹாலோ அல்கீன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் வந்துட்டு என்னவா கிடைக்கும்னா பாரா தான் மேஜராக கிடைக்கும், ஆர்த்தோ வந்துட்டு மைனராக கிடைக்கும். பட் இந்த கேஸில் நைட்ரோஃபீனால்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஆர்த்தோ ப்ராடக்ட், மைனர் வந்துட்டு பாரா ப்ராடக்ட். ஏன் அப்படின்னா டியூ டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இந்த OH-க்கும் NO2 குரூப்புக்கும் நடுவில் உள்ள அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்னால திஸ் பிகம்ஸ் மோர் ஸ்டெபிளைஸ்ட். ஸோ இது வந்துட்டு மேஜர் ப்ராடக்டாகவும் இது நம்மளுக்கு மைனர் ப்ராடக்டாகவும் கிடைக்கும். ஓகே, அடுத்து when phenol is treated with concentrated nitric acid and concentrated sulfuric acid, that is nitrating mixture, நம்ம பென்சீன்லேயோ குளோரோபென்சின் இந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம இந்த நைட்ரேட்டிங் மிக்சர் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபீனால்ஸில் யூஸ் பண்ணோம்னா we get 2,4,6 trinitrophenol which is also called picric acid. this is a strong acid, one of the most strong acid அப்படின்னு சொல்லலாம். 2,4,6 phenol, sorry 2,4,6 nitrophenol. அடுத்து halogenation as usual, bromination, chlorination. so bromination monobromination பண்ணணும் அப்படின்னா Br2 in presence of CS2. இதுவே H2O பண்ணோம் அப்படின்னா in presence of H2O பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபினால் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் ரீஏஜென்ட் கண்டிஷன்ஸை பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ Br2 in presence of CS2 will give orthobromophene or parabromophene. Br2 in presence of H2O அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்துட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபினால்.
அடுத்து Friedel Craft reactions பார்த்தா alkylation and acylation. So alkylation க்கு we use CH3Cl in presence of anhydrous Cl3. So ஒண்ணு ortho positionல methyl group வரும், methyl or alkyl group வரும், or para positionல. So this is called orthocresol and that is paracresol. Okay, so methyl group on ortho position, methyl group on ortho position அப்படினா that is a cresol. அது வந்து ortho position mention பண்ணனும் அப்படின்றதுக்காண்டி o cresol or orthocresol அப்படினு சொல்லுவோம். So para positionல இருக்கா paracresol. அடுத்து acylation க்கு அதேதான் CH3COCl acidic and COCl anhydride AlCl3 வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் வந்துட்டு இதாகலாம் ஒரு பேரா பொசிஷனில். ஸோ பேரா பொசிஷன் ப்ராடக்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தேர் இஸ் நோ பேரா ப்ராடக்ட், ஒன்லி ஆர்த்தோ ப்ராடக்ட் இஸ் பாசிபிள். ஐ திங்க் ஸோ. ஸோ திஸ் இஸ் acylation. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா this is orthohydroxy acetyl phenone அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுவே பேரா பொசிஷனில் இருக்குது அப்படின்னா that is parahydroxy acetyl phenone அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு another நேம் பார்த்தீங்கன்னா orthoacetyl phenol और இத வந்துட்டு para acetyl phenol னு சொல்லுவோம். ஓகே, so this is about alkylation and acylation. அடுத்து sulfonation, as usual sulfonic acid வந்துட்டு place ஆகிறது ortho position or para positionல. so concentrated sulfuric acid when it is added at 25 degrees Celsius. so 25 degrees Celsiusல நம்ம வந்துட்டு ஹீட் பண்றோம் அப்படினும்போது நமக்கு வந்து ஆர்த்தோ hydroxy benzene sulfonic acid வந்துட்டு கிடைக்கும். when it is again heated we get para hydroxy benzene sulfonic acid. or even straight எப்படி prepare பண்ணலாம்னா by heating up to 100 degrees Celsius. so concentrated sulfuric acid யூஸ் பண்ணி 100 degrees Celsius வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு para hydroxy benzene sulfonic acid வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்து hydrogenation is nothing but பென்சீன்ல உள்ள அந்த பென்சீன் ரிங்ல உள்ள அந்த எல்லா டபுள் பாண்ட்ஸையும் க்ளீவ் பண்ண போறோம். so we get a cyclic saturated one, that is aliphatic. aromatic கிடையாது, aliphatic-ஆ கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து oxidation by air. so phenol வந்துட்டு ஏர்ல ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு quinone வந்துட்டு கிடைக்கும். quinone will be formed. so this is called parabenzoquinone அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் ஓ இருக்குது, பக்கத்தில் ஆக்டிவ் மெத்திலிக் குரூப் ஒரு அசிடிக் புரோட்டான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கும், டாட்டாமெரிசம் வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ 1,3 டாட்டாமெரிசம் 1,5 டாட்டாமெரிசம் அந்த மாதிரி. பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ். ஸோ சைக்ளிக்காக வருது, நம்மளுக்கு வந்துட்டு கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்போ ஆல்டிஹைட் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது டபுள் பாண்ட் ஓ இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இந்த டாட்டாமெரிசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் தட் இஸ் நாட் பாசிபிள் இன் திஸ் கேஸ். ஓகே, அடுத்து ஆக்சிடேஷன் பை பொட்டாசியம் பெர் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பக்கத்து பொசிஷன் தட் மீன்ஸ் அட்ஜசன்ட் பிளேஸில் ஒன்று OH சப்ஸ்டியூட் ஆகணும், ஒரு பேரா பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகணும். ஸோ திஸ் இஸ் மேஜர் ப்ராடக்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் மைனர். இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிஜனுக்குமான அந்த OH-க்கான மாதிரி ரிப்பல்ஷன் வந்துட்டு மேக்ஸிமம் அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் மைனர் அண்ட் திஸ் இஸ் மேஜர். ஓகே, so note this one. Okay, at this cold Schmidt reaction. So in the reaction வந்துட்டு for preparation of salicylic acid. Okay, so in the reaction வந்துட்டு phenol is treated with the sodium hydroxide at first, followed by carbon dioxide and hydrolysis. Okay,
ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, ஜஸ்ட் யூ நோ த ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷனில் இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறோம், இது வந்து சப்ஸ்ட்ரேட்டாக எடுத்துக்கிறோம், இது வந்து ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கிறோம், நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ phenol when it is treated with a base sodium hydroxide or potassium hydroxide, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ப்ராடக்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபாலோட் பை கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோலைசிஸில் வந்துட்டு ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராகவும் பேரா வந்து மைனராகவும் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா KOH யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட் மைனராகவும் பேரா ப்ராடக்ட் வந்துட்டு மேஜராகவும் கிடைக்கும். ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா Na+K+. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சார்ஜ் டென்சிட்டி வந்துட்டு எதுக்கு அதிகமாக இருக்குன்னா Na+, சைஸ் கம்மி, ஸோ வந்து சார்ஜ் டென்சிட்டி அதுக்கு வந்துட்டு அதிகம். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் திஸ். ஸோ யூ பெட்டர் ரீட் அவுட் திஸ் ரியாக்ஷன் ஃபார் 2 to 3 times. இதுக்கான ரீசன் வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுக்கோங்க. திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ இதோட சார்ஜ் டென்சிட்டி பிளேஸ் அ மேட்டர் இன் திஸ் ரியாக்ஷன். அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஃபீனாலையும் சோடியம் ஹைட்ராக்சைடு ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு சோடியம் ஃபீனாக்சைடு வந்துட்டு கிடைக்கும். ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு, ஸோ வென் திஸ் லோன் பேர் ஷிஃப்ட்ஸ் ஹியர், இந்த டபுள் பாண்ட் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுமா, ஸோ இங்கே இடத்துல ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுமா. ஸோ தட் நெகட்டிவ் சார்ஜ் வில் அட்டாக் திஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னும் போது ரெண்டு சைடு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வந்துட்டு இருக்கும், ரெண்டு சைடு எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ திஸ் வில் ஹாவ் பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்படின்னும் போது இது வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணும். அப்போது வி கெட் இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்டோ இருக்கும், இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பாண்டு CO, இந்த இடத்துல இந்த பாண்ட் இங்கே வந்துடும். ஸோ O மைனஸ் டபுள் பாண்ட் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் வந்துட்டு, ஸோ திஸ் கேன் பி கால்ட் அஸ் 1,3 tautomerism. ஸோ 1,3 tautomerism ஒரு ஹைட்ரஜன் ஷிஃப்ட் மூலமாக வி கெட் திஸ் salicylic acid. So this is called salicylic acid or orthohydroxy salicylic acid. Okay. So this is in the case of benzene, this is in case of para product. So para product க்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா, அகைன் இது இங்கே ஷிஃப்ட் ஆக இங்கே டபுள் பாண்ட் வந்துடும். ஸோ அடுத்து அப்படியே ஒன்றுனா மாறி நம்மளுக்கு வந்துட்டு பேரா பொசிஷனில் வந்துட்டு அந்த லொக்கேட்டிங் வந்துட்டு நடக்கும். CO- லொக்கேஷன் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் கோல்ட்-ஸ்மிட் ரியாக்ஷன். அடுத்து ரீமர்-டீமன் ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் phenol. It is treated with chloroform plus sodium hydroxide and then it is hydrolyzed. ஸோ இது வந்து என்னன்னா சாலிசிலால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து salicylic acid, இது சாலிசிலால்டிஹைட். ஓகே, ஸோ இதுக்கான மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ இந்த மெக்கானிசமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார்பின் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ கார்பின் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னன்னா கார்பன் வித் அ லோன் பேர், இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு CH4ன்னு இருக்குது, அந்த CH4 வந்துட்டு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த பாண்ட் வந்துட்டு ஹோமோலிட்டிக்காக cleave ஆகும். ஸோ we get a free radical. Again இது வந்துட்டு cleave ஆகும். ஸோ we get CH2, 2 electrons. So this species is called carbene. This carbene is with 6 electrons. So இங்கே 2, இந்த பாண்டில் 2 electrons, இங்கே 2 electrons and இங்கே 2 electrons. So totally carbene contains 6 electrons. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட குளோரோஃபார்மையும் இந்த மாதிரி கார்பினா கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ கார்பின் வில் கண்டெயின் CCl2 with 2 electrons. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் கார்பின். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இந்த ஆல்டிஹைட் பார்ட் இங்கே சப்ஸ்டியூட் ஆகிறதுக்கான மேஜர் ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடோட ஃபீனாலை ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ வி கெட் சோடியம் ஃபீனாக்சைடு.
and then இது ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு வந்து இந்த chloroform will convert into carbene. So this is electrophile. நமக்கு வந்து lone pair இருக்கு, நம்ம வந்து இது nucleophile தான் நினைச்சுப்போம், but it is not so. It is electrophile. இப்போ கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கணும் அப்படின்னா 4 பாண்ட் இருந்தால் தான் ஸ்டேபிள். இப்போ கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு? 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. 6 எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிள் ஆகிட்டு. ஸோ இட் இஸ் நாட் completing the octet rule. So அதனால it behaves as an electrophile, that is electron deficient species. இதுக்கு இன்னும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்தால் தான் அது வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதனால we call them as electrophiles. ஸோ எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னும் போது ப்ளஸ் சார்ஜ் தான். நான் வந்து சார்ஜ் இதுக்கான சார்ஜ் போடல, ஜஸ்ட் இது வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காண்டி. ஸோ திஸ் இஸ் த எலக்ட்ரோஃபைல். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது டபுள் பாண்டு, இங்கே வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வரும். ஸோ CCl2 ஹியர். அடுத்து என்ன? ரீஅரோமேட்டைசேஷன். ஸோ வி கெட் லைக் திஸ். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் மேலே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு இல்லையா, அதுக்காண்டி இங்கேருந்து எலிமினேட் ஆகிற அந்த ஹைட்ரஜன் வில் கம் ஓவர் ஹியர். ஓகே. அடுத்து இது வந்துட்டு CO மைனஸ், இங்கே வந்து O மைனஸ் ஆகும், இங்கே வந்துட்டு CHCl2ன்னு இருக்கும். CHCl2ன்னு இருக்கும். when it is treated with OH minus we get benzaldehyde here. ஸோ இது வந்து SN2 ரியாக்ஷன், 2 times SN2. ஸோ இது வந்துட்டு என்ன? CHCl2 தானே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் SN2 ரியாக்ஷன் போகும்போது நம்மளுக்கு வந்து ஸோ அந்த பார்ட் மட்டும் எழுதுகிறேன். ஸோ இந்த சைடு வந்து ஃபீனாக்சைடு குரூப் இருக்குது, CHCl2. ஸோ ஃபஸ்ட் டைம் SN2 வந்து SN2 will give CH, இங்கே ஒரு OH, இங்கே ஒரு Cl. அடுத்து செகண்ட் டைம் SN2 பண்ணோன்னா CH OH OH. ஒரு கார்பனில் 2 OH இருக்க முடியாது. ஸோ H2O will eliminate, then we get aldehyde part. Okay. So this is Reamer-Tiemann reaction mechanism. அடுத்து ஸ்பெஷல் கேசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே COH கிடைக்குது. ஸோ phenol ring, phenol, when it is treated with the CCl4 plus NaOH, and then hydrolysis we get carboxylic acid, COOH substitution. இங்கே பார்த்தீங்கன்னா CHCl3, இங்கே CCl4. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு அந்த சப்ஸ்டியூட் ஆகிற ஃபங்க்ஷனல் குரூப்பே டிஃபர் ஆகுது. அடுத்து pyrrole. ஸோ pyrrole when it is treated with the CHCl3 chloroform sodium hydroxide and followed by hydrolysis we get this as the major product. So இது வந்து ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். பிராலோட ஆர்த்தோ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட், இது வந்து மெட்டா சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த NH குரூப்புக்கு பதிலாக SO இந்த மாதிரி இருக்கலாம். அடுத்து கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன் பை த நேம், இது வந்து நம்மளோட ஃபீனால், இது வந்து benzene diazonium chloride. So when these two couple together, இது வந்து couple ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த HCl eliminate ஆயிட்டு
இந்த மாதிரி கப்பல் ப்ராடக்ட் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பாராஹைட்ராக்சி அசோபென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் group is called azo groups. Okay, so this is called parahydroxy asobenzene. Okay, அடுத்து தாலிக் அன்ஹைட்ரைடு. ஸோ தாலிக் அன்ஹைட்ரைடு சேம் கண்டென்சேஷன் மாதிரி தான் நடக்கும். ஸோ திஸ் இஸ் தாலிக் அன்ஹைட்ரைட். when it is treated with the phenols, 2 moles of phenols is involved here. ஸோ H2O வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபினைல், அந்த ஃபினாலோட சப்ஸ்டியூஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, so this is called phenolphthalein. Phenolphthalein now. Thalic anhydride, when it is treated with the 2 moles of phenol, we get phenolphthalein. Okay, so acid base indicator சொல்றோம்ல அந்த molecule தான் இது. So preparation methods of ethers and the properties of ether பார்க்கலாம். So preparation of ether by dehydration of alcohol. So இப்போதான் இந்த reactions எல்லாம் பார்த்தோம், என்னென்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ dehydration of alcohols using aluminum oxide or concentrated H2SO4. So first one, from ethanol we get diethyl ether. அடுத்து இதுவே இந்த டெம்பரேச்சரில் 413 கெல்வின் வரைக்கும் ஹீட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஈத்தர் கிடைக்கும். அதுக்கு மேலே 443 போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அல்கீன் கிடைக்கும். ஸோ இந்த டெம்பரேச்சர் வச்சுட்டு சொல்கிற ஒரு ரியாக்ஷன்ஸு. அடுத்து அலுமினியம் ஆக்சைடோட 520 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈத்தர் தான் கிடைக்கும். ஸோ தீஸ் 2 ஆர் த ரியாக்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஈத்தர் ப்ரிப்ரேஷன். ஓகே, மெக்கானிசம்னு பார்த்தோம் அப்படின்னா SN2 மெக்கானிசம். ஸோ இதுக்கான மெக்கானிசம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லோன் பேர்ஸ் வில் அட்டாக் திஸ் H+, ஆசிட் மீடியம் நம்ம H+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ROH2 வந்துட்டு கிடைக்கும். ஸோ H2O எலிமினேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், R+ன்னு கிடைக்கும். ஸோ பை SN2 மெக்கானிசம் திஸ் ROH வில் அட்டாக் ஹியர். அது வந்து நியூக்ளியோஃபைலாக பிஹேவ் பண்ணி இந்த R+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ வி கெட் ROR+H இருக்கும். ஸோ திஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பாசிட்டிவ் சார்ஜை கம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் வந்துட்டு வெளியில் வந்துடும், H+ஆக வெளியில் வந்துடும். ஸோ வி கெட் ROR, தட் இஸ் ஈத்தர். ஓகே, அடுத்து வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ this is a important reaction which also involves SN2 mechanism. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா alkyl halide plus sodium alkoxides. ஸோ alkyl halide plus sodium alkoxide. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த NaX வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ROR அதை மட்டும் நம்ம பாண்ட் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NaBr. ஸோ NaBr எடுத்துகிட்டு CH3OCH3, அவ்வளோதான். ஓகே, பட் இதுக்கான கண்டிஷன் என்னென்னு பார்த்தோன்னா இங்கே யூஸ் பண்ணுற அந்த alkyl halide வந்துட்டு ப்ரைமரி alkyl halideாக இருக்கணும். ஓகே, ஸோ ப்ரைமரி alkyl halideாக இருக்கணும். டெர்ஷரியாக இருந்துச்சுன்னா எலிமினேஷன் நடந்துடும். ஸோ இங்கே இன்வால்வ் ஆகிற அந்த alkyl halide should be primary alkyl halide. Tertiary will leads to elimination. மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற alkyl halide, இது வந்து நம்ம எடுத்துக்கிற சோடியம் ஆல்காக்சைடு. ஸோ சோடியம் ஆல்காக்சைடு அப்படிங்கும்போது Na+ ஆகும், CH3O இங்கே எடுத்துருக்கிறது CH3. So CH3O minus, so it will attack from back side, SN2 mechanism, so it will attack from back side. We get a transition state. So Br வந்து கம்ப்ளீட்டா லீவ் ஆனதுக்கு அப்புறம் we get CH3OCH3. சிம்பிள் மெக்கானிசம் தான், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் சிம்பிள் மெக்கானிசம் தான். அடுத்து இதுக்கான லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்ல
ஈத்தர் சிந்தசிஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரியாக்ஷனாக எஃபெக்டிவ் ரியாக்ஷனாக இருந்தாலுமே அதுக்குன்னு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்எக்ஸ் ஷுட் பி ப்ரைமரி நாட் டெர்ஷரி. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அந்த அல்கைல் ஹாலைட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணுமா, ப்ரைமரியாக மட்டும்தான் இருக்கணும், டெர்ஷரியாக இருக்கக்கூடாது. அரைல் ஈத்தர்ஸ் கேனாட் பி ப்ரிப்பேர்ட். ஸோ இந்த கேஸில் அரைல் ஈத்தர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைமரி அல்கைல் ஹாலைட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம், நாட் அரைல் ஹாலைட்ஸ். அரைல் ஹாலைட்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி அதே மாதிரி இந்த அல்காக்சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அல்காக்சைடுலேயும் நம்ம பல்கி குரூப்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ரீசன் வி குட் நாட் ப்ரிப்பேர் அரைல் ஈத்தர்ஸ். அடுத்து ஹாலோபென்சீன்ஸ், ஃப்ளூரின் காம்பவுண்ட்ஸ், அல்கைல் ஃப்ளூரைட்ஸ், அதே மாதிரி வினைல் ஹாலைட்ஸ், அடுத்து பிரிட்ஜில் உள்ள ஹாலைட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன யூஸ் பண்ண முடியாது, வினைல் ஹாலைட்ஸ், ஃப்ளூரோ அல்கீன்ஸ், ஹாலோபென்சீன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் பொசிஷனில் ஹாலஜன்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த ரியாக்ஷனில் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஃப்ரம் அல்கைல் ஹாலைட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 moles ஆஃப் alkyl halide is treated with silver oxide. ஸோ சில்வர் ஆக்சைடு ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து AgBr, இந்த இடத்துல வந்து AgBr எலிமினேட் ஆகிட்டு we get CH3OCH3. ஓ வந்து நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். ஸோ Ag2O OAg2ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ வி கெட் AgBr 2AgBr ப்ளஸ் CH3OCH3. ஓகே, அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்னு பார்த்தோம் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட், alkenes and ethers of comparable molecular mass have similar boiling point due to weak polarity of ether bonds. ஸோ இங்கே வந்து polarity வந்து வீக்காக இருக்கிறனால ஈத்தர் மாலிகுல்ஸில் அந்த polarity வந்து வீக்காக இருக்கிறனால கம்பேரபிள் ஹைட்ரோகார்பன்ஸ், இப்போ வந்து ஈத்தருக்கும் ஒரு ஈத்தர் மாலிகுலுக்கும் இன்னொரு ஹைட்ரோகார்பனையும் கம்பேர் பண்ணும்போது மாலிகுலர் மாஸ் வந்து சேமாக இருக்குது அப்படின்னும் போது அங்கே பாய்லிங் பாயிண்ட்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா N-pentane, ethoxy ethane. ஸோ இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மாலிகுலர் மாஸ் வந்துட்டு கம்பேரபிளாக இருக்குது. ஸோ வந்து பாய்லிங் பாயிண்ட்டும் கம்பேரபிளாக இருக்குது, சிமிலராக இருக்குது. ஓகே, ஸோ 309.1 அதாவது 309.1, இது வந்து 307.6. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். ஸோ இந்த எத்தனை கார்பன் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 4 5, இங்கே 4 ஹைட்ரஜன். ஸோ கம்பேரிட்டிவ்லி சிமிலராக வரும். ஸோ இந்த பாய்லிங் பாயிண்ட்ஸும் சிமிலராக இருக்குது, பட் ஆனால் இங்கே அப்படியே வேரி ஆகுது. ஓகே, அடுத்து the large difference in boiling point of alcohols and ethers is due to the presence of hydrogen bonding in alcohol. ஸோ இதையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு லார்ஜ் வேரியேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பாண்டிங் தான் ரீசன். அதே மாதிரி ஹைட்ரோகார்பன்ஸை ஆல்கஹால்ஸையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லார்ஜ் வேரியேஷன் இருக்கும். ஸோ தட் இஸ் டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து solubility in water அப்படின்னு பார்த்தோன்னா it is immiscible. The immiscibility of ethers with water resembles those of alcohols in the same molecular mass. So இதோட ஈத்தர்ஸோட solubility பார்த்தோம் அப்படின்னா இப்போ N-pentane வந்துட்டு எடுத்துக்கிறோம். N-pentane that is hydrocarbon, அதோட solubility வந்துட்டு 0.004 கிராம், 0.004
4 gram per 100 ml 100 ml of water. இதுவே ethoxyethane ethers எடுத்துட்டோம்னா 7.5 grams. அடுத்து ஆல்கஹால்ஸ் வந்தோம்னா 9 grams. ஸோ ஆல்கஹால்ஸ் வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் வாட்டர் கூட ஃபார்ம் பண்ணுறதுனால solubility வந்து அங்கே அதிகமாக இருக்குது. சேம் லைக் தட் இதுவும் வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு ஆல்கஹால்ஸ் மாதிரி இல்லைனாலும் சம் amount of hydrogen bonding ஃபார்ம் பண்ணுறதுனால solubility வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஈத்தரில் உள்ள ஆக்சிஜன் ஜஸ்ட் லைக் இப்போ ஆல்கஹாலில் எப்படி அந்த ஓ வந்துட்டு ஹைட்ரஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் பண்ணுதோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆக்சிஜன் வந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்பேர் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் லைட்டாக ஒரு ஜஸ்ட் ஒரு solubility அப்படின்ற சொல்கிற அளவுக்காவது கம்பேர் பண்ண முடியுது ஆல்கஹால்ஸோட. This is due to the fact that just like alcohols, oxygen of ether can also form hydrogen bonds with water molecules. So this makes ether soluble in water. Chemical properties nu paathina reactions of ether classified into 3 types same like. So due to alkyl group, due to ethereal oxygen, so இந்த ஆக்சிஜனால அடுத்து வந்து இந்த CH3 குரூப்ஸ்னால அடுத்து CO bond fissionனால. Okay, so these are the 3 types of reactions. So alkyl group அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா these alkyl group undergo halogenation. So alkyl group அப்படின்னும் போது it undergoes halogenation. So the alpha positionல halogenation வந்துட்டு நடக்குது. ஆல்ஃபா பொசிஷன் அப்படின்றது அந்த எத்திரல் ஆக்சிஜன் அந்த நடுவில் இருக்க ஆக்சிஜனுக்கு நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறது நம்மளோட ஆல்ஃபா கார்பன். ஸோ அந்த பொசிஷனில் நம்மளுக்கு வந்துட்டு ஹாலஜனேஷன் நடக்குது. ஸோ Cl2 இன் டார்க் கண்டிஷன்ஸ் and this when this ether is treated with chlorine, for example, at dark conditions we get monochlorinated ether product. Okay, so chlorination வந்து ஒரே ஒரு chlorine மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இதுவே சன்லைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ஹாலஜன்ஸ் வந்துட்டு எல்லா ஹைட்ரஜன்ஸுமே ரீப்ளேஸ் ஆகிடும். குளோரினால எல்லா ஹைட்ரஜன்ஸுமே ரீப்ளேஸ் ஆகிடும். So this will be the product when sunlight is used. This is in case of dark conditions. இது sunlight இருக்கும்போது. Okay. So this is about halogenation. Next peroxide formation அப்படினு பாருங்க. This is due to the this reaction is due to that erythral oxygen சென்டர்ல இருக்க அந்த ஒரு சிங்கிள் ஆக்சிஜனால நடக்கிறது. So ether is reacted with O2 in presence of air mediumல in presence of sunlight we get peroxides. Okay, we get peroxides. இந்த குரூப் வந்துட்டு அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல CH2 இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல CH2 CH3 தானே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக we get peroxide linkage. So this is explosive in nature. So this peroxide group is explosive in nature. Sorry. Okay, so next reaction. Formation of oxonium salts. So oxonium salt we are going to treat our ether with dilute H2SO4. So dilute sulfuric acid oda ether treat பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து salt formationல கிடைக்குது. So this is called oxonium salts. Okay, so ether when it is treated with dilute sulfuric acid we get oxonium salts. Next CO bond fission நால நடக்கிற reaction பார்த்தீங்கன்னா reaction with concentrated sulfuric acid. So concentrated sulfuric acid it is treated with ethers
at 100 to 110 degree Celsius இந்த டிகிரி வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னும் போது என்ன ஆகும்னா இப்போது இந்த பாண்ட் C2H5O C2H5ன்னு இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி இங்கே HSO4 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும் C2H5OH ப்ளஸ் C2H5HSO4. ஸோ தீஸ் டூ வில் பி த ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து CO பாண்ட் ஃபிஷனால் நடக்கிற ரியாக்ஷன்ஸ். அடுத்து ரியாக்ஷன் வித் HXன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹாலோ அல்கேனும் ஒரு எத்தனாலும் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பாண்டை பிரேக் பண்ணுறீங்கன்னா இங்கே I இங்கே H. ஸோ we get an alcohol and alkyl halide. Okay. அடுத்தது this reaction with HX is considered as an important reactions. So இதுக்கான conditions or இதுக்கான properties characteristics பார்த்தோம்னா the order of reactivity of hydrogen halides is HI, HBr and HCl. So hydrogen halides ஓட reactivity order பார்த்தோம்னா HI is more reactive and then HBr and then only HCl. So இது வந்து HF வந்துட்டு வரவே இல்லை. ஸோ தெரிஞ்சுக்கோங்க அது வந்து unreactive அப்படின்னு சொல்லி unreactive or least reactive. When both alkyl groups are primary or secondary, SN2 mechanism is followed. When one of the alkyl group is tertiary, SN1 mechanism is followed. So இந்த R groupல ரெண்டுமே பிரைமரியாக இருந்துச்சுன்னா SN2 both primary or secondary இருந்துச்சுன்னா SN2வும் இதுவே டெர்ஷரி இருந்துச்சுன்னா அதான் ஒரு குரூப் டெர்ஷரியாக இருந்தாலுமே SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இது வந்து பிரைமரி, இது டெர்ஷரி அப்படின்னாலும் SN1 மெக்கானிசம் தான். when HS is in excess, both alkyl groups form alkyl halides. In case of aryl ethers, the product formed are phenol and an alkyl halide. So HX வந்துட்டு excess எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ HI in excess அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாண்ட் க்ளீவ் ஆகுது. இங்கே I, இங்கே H, அதேமாதிரி இங்கே H, இங்கே I. Okay, so we get 2 moles of CH3I plus H2O. Okay, so when HI in excess, both alkyl groups form alkyl halides. In case of alkyl aryl ethers, the product is phenol. So வந்து இந்த மாதிரி தான் பாண்ட் வந்து க்ளீவ் ஆகணும். ஸோ இங்கே ஐயும் இங்கே ஹைட்ரஜனும். ஓகே, ஃபீனாலும் அல்கைல் ஹாலிடும் கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து இதுக்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா இட் ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். This is the primary, this is primary, இது வந்து secondary. ஸோ ப்ரைமரி செகண்டரியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து SN2 மெக்கானிசம் தான். ஸோ H ப்ளஸ் ஃபஸ்ட் வந்து H ப்ளஸ் அப்படின்னும்போது திஸ் ஆக்சிஜன் வில் அப்ஸ்ட்ராக்ட் திஸ் ப்ரோட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கும். ஓகே, சாரி. ஸோ OHன்னு இருக்கும். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஆல்கைல், ரெண்டு சைடு ஆல்கைல் குரூப்பு. ஸோ திஸ் I மைனஸ் வில் அட்டாக் திஸ் alkyl group, methyl group. So we get CH3I and CH3 twice CHOH. So இந்த bond வந்துட்டு இப்படி cleave ஆயிடும். So we get this product. அடுத்து இங்கே tertiary, இது வந்து ஒரு tertiary compound, tertiary கார்பன்ல. ஸோ வந்து இங்கே SN1 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு H ப்ளஸ், இங்கே வந்துட்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் அயோடின்.
Okay. So solve these questions. அடுத்து hydrolysis in acidic medium. Hydrolysis is nothing but நம்ம வந்து இந்த பாண்ட் வந்துட்டு CO பாண்ட் வந்துட்டு பிரேக் பண்ண போறோம். ஹைட்ரஜன் H plus in presence of water அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக் பண்ணோம் அப்படின்னா OH அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஸோ we get CH3OH and CH3 twice OH வரும். So these will be the product. இதுவே alkyl aryl ether இருந்தாலும் same OH H. So we get phenol and ethanol. If both alkyl halides primary SN2, if alkyl halides, okay, so இது வந்து இது alkyl halides காங்க அந்த ரியாக்ஷனுக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட்ரோலைசிஸ்க்கான மெக்கானிசம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து H+ ஓட ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ we get like this. நெக்ஸ்ட் இந்த பாண்டை வந்துட்டு க்ளீவ் பண்ண போகிறோம். க்ளீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல CH3+ இருக்குமா, இந்த இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து CH3+ இருக்கும். ஸோ வாட்டர் மாலிகுல் வில் அட்டாக் திஸ் carbocation by SN2 mechanism. We get CH3OH2 twice at the H+ eliminate ஆயிட்டு we get methanol and ethanol. Okay, so அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரோட்டான் இந்த H+ வந்துட்டு அட்டாக் பண்ணும். ஸோ we get protonated ether here. ஸோ இந்த பாண்ட் வந்துட்டு க்ளீவ் ஆகிட்டு we get methanol இந்த பக்கம் மெத்தனாலும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அகைன் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஸோ we get CH3 OH2. ஸோ அகைன் H+ வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஆல்கஹால் வந்துட்டு கிடைக்கும். அடுத்த ரியாக்ஷன் வித் PCl5. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ PCl5ல இந்த பாண்ட் வந்துட்டு இப்படி க்ளீவ் பண்ணுறோம். 2 குளோரின் பாண்டை க்ளீவ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த CO பாண்ட் ரெண்டுத்தையுமே க்ளீவ் பண்ணுறோம். ஸோ we get CH3Cl POCl3. ஓகே, ஸோ ROR இந்த பாண்டு க்ளீவ், இந்த பாண்டு க்ளீவ். இங்கே மிச்சம் நடுவில் என்ன இருக்குது, POCl3 2RCl + POCl3. இது வந்து சிமெட்ரிக்கலாகவும் இருக்கலாம் ஒரு அன்சிமெட்ரிக்கலாகவும் இருக்கலாம். அடுத்த அசிட்டைலேஷனுக்கு நம்ம ஆசிட் குளோரைடு அன்ஹைட்ரேட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஸோ இது வந்து மைனஸ், இது ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் வித் மைனஸ், மைனஸ் வித் ப்ளஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அசிட்டைலேஷன் ரியாக்ஷன். அடுத்து ஆக்சிடேஷன் அப்படின்னும் போது ethers when it is treated with strong oxidizing agents like potassium dichromate, we get aldehyde, and then it is converted to acids, carboxylic acid. So further oxidation will convert into acids. அடுத்து dehydration அப்படின்னா removal of water. ஸோ dehydration பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து alkene வந்துட்டு கிடைக்குது. So on dehydration ethers will give alkenes in the presence of aluminium oxide at 360 degrees Celsius. Okay, next aromatic ethers-ல பார்த்தோம்னா as usual phenol-லையோ இல்லை பென்சீன் substitute பென்சீன்ஸில் என்னென்ன ரியாக்ஷன் நடக்கும், ஹாலஜனேஷன், சல்ஃபனேஷன், குளோரினேஷன், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் இதுலேயும் நடக்கும். ஸோ நம்மளோட ஈத்தர் OCH3 மீத்தாக்சி, இந்த இடத்துல இது வந்து மீத்தாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் அனிசோல். இது வந்து அனிசோல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா this OCH3 group is ortho-para-directing and para product is the major product. So it is treated with corn nitric acid in presence of sulfuric acid. So ortho product is minor, para product is major. அடுத்து halogenation same FeCl3 in dark conditions. Chlorination in presence of FeCl3 at dark conditions. Para product is the major product.
At the free craft alkylation la alkyl halide with anhydrous AlCl3, para product will be major product. As acylation அதே தான், இங்க வந்து reagent மட்டும் மாறுது, பட் ஆனா para product தான் major product here also. Sulfonation நம்ம என்ன யூஸ் பண்றோம், oleum யூஸ் பண்ணலாம், ஒரு concentrated sulfuric acid or fuming sulfuric acid இந்த மாதிரி reagents யூஸ் பண்றது மூலமா நம்ம வந்து orthomethoxybenzene sulfonic acid or paramethoxybenzene sulfonic acid இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Para is major product. So that's all about this alcohols, phenols and ethers. So simple தான், பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆல்கஹால்ஸ் அண்ட் ஃபீனால்ஸை கம்பேர் பண்ணி படிங்க, அதே மாதிரி ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதிகமாக சால்வ் பண்ண மாட்டோம், பிகாஸ் இதுக்குன்னு தனியாக பிஒய்க்யூ செஷன் நம்ம வந்து நம்ம கிளாஸ் வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் alcohols, phenols and ethers. Thank you.